வணக்கம். நாம் இன்னைக்கு இயற்பியல் பத்தி ஒரு சின்னதா பார்க்க போறோம். அதாவது, இந்த பிரபஞ்சம் ஏன் இப்படி இருக்கு, எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது தான் இயற்பியல். ரொம்ப சிம்பிளா சொன்னா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தோட இயக்கத்தையும் நடத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் இது. சரி, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இயற்பியல்ல ரெண்டு முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். ஒன்னு பாரம்பரிய இயற்பியல். இது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த கோட்பாடுகள். உதாரணத்துக்கு ஐசக் நியூட்டனோட இயக்க விதிகள். அணுவை விட பெருசா, ஒளியோட வேகத்தை விட ரொம்ப மெதுவா போற பொருட்களோட உலகத்தை இது ரொம்ப துல்லியமா விளக்குது. அடுத்து ரெண்டாவது நவீன இயற்பியலோட புரட்சி. 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல பழைய விதிகளால சில விஷயங்களை விளக்க முடியல. அப்பதான் மேக்ஸ் பிளாங்க், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகள் உள்ள வராங்க. இவங்களோட ஆய்வுகள் தான் நவீன இயற்பியலுக்கு அடித்தளம் போட்டது. இதிலிருந்து தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ், சார்பியல் கோட்பாடுன்னு ரெண்டு பெரிய தூண்கள் உருவாச்சு. இறுதியா குவாண்டம் மற்றும் சார்பியல் உலகம் பத்தி பாப்போம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அணு மட்டத்துல, அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன துகள்களோட விசித்திரமான நடத்தைய பத்தி பேசுது. சார்பியல் கோட்பாடு ரொம்ப வேகமா போற பொருட்களோட இயக்கத்தையும் ஈர்ப்பு விசையும் விவரிக்குது. பாருங்க, இந்த நவீன கோட்பாடுகள் தான் வெளி, காலம், பொருள் பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்துச்சு. சுருக்கமா சொன்னா, நம்ம அன்றாட உலகத்தை விவரிக்கிற பாரம்பரிய விதிகள்ல இருந்து பிரபஞ்சத்தோட மர்மமான ஆழங்களை விளக்குற குவாண்டம் சார்பியல் கோட்பாடுகள் வரைக்கும் பறந்து விரிஞ்சதுதான் இயற்பியல்.